திருப்பாடல்கள் 119 அதிகாரம் 11 வார்த்தை வாசிக்கிறோம். உமக்கு எதிராக நான் பாவம் செய்யாதபடி உம் வாக்கை என் இதயத்தில் இருத்தியுள்ளேன். பாருங்கள், உமக்கு எதிராக நான் பாவம் செய்யாதபடி உம் வாக்கை என் இதயத்தில் இருத்தியுள்ளேன். அப்போ கடவுளுக்கு எதிராக நாம் பாவம் செய்யாதவர்களாக இருக்க வேண்டும் என்றால், நாம் தூயவர்களாக இருக்க வேண்டும் என்றால், நம் இருதயத்திற்குள்ளாக கடவுளுடைய வார்த்தை இருக்க வேண்டும். இறை வார்த்தை இருதயத்திற்குள் இருக்க வேண்டும். அந்த இறை வார்த்தை இருதயத்திற்குள் இருந்தால்தான் என்னுடைய இருதயத்திற்குள் பரிசுத்தம் இருக்கும், என் உள்ளத்திற்குள் தூய்மை இருக்கும். ஆண்டவர் சொன்னதை போல, ஆண்டவர் நான் சொன்ன வார்த்தைகளால் நீங்கள் தூய்மையாக இருக்கிறீர்கள் என்று சொன்னார் அல்லவா? அப்போ ஆண்டவருடைய வார்த்தை, ஆண்டவர் இயேசு சொன்ன வார்த்தை